வணக்கம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப ஃப்ராங்காகவும் ரொம்ப டைரெக்டாகவும் பேசுகிறதுனால சில யூடியூப்பில் ரிமூவ் பண்ணிடுறாங்க சில கண்டென்ட்ஸை. நான் என்ன பண்ணுறது, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். நம்ம யூடியூப்பை வருமானத்துக்காக பண்ணுறதில்ல, இது ஒரு சேவையாக தான் பழகிட்டு இருக்கோம். நீங்கள் எதுக்கோ ஒன்று பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த சேனலோட இன்னொரு சேனல் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அதாவது வங்கி கடன் பெற்றவர்களுக்கான சட்ட ஆலோசனை மையம்னு ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலேயே இருக்கும். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் சப்போஸ் இந்த சேனலுக்கு ஒரு பிரச்சனைனால இன்னொரு சேனலில் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே. அதனால் தயவு செஞ்சு இந்த லிங்கை கீழே கொடுத்துருப்போம், பார்த்துக்குங்க. அட்வொகேட் சரவணன் 77 அப்படின்ற ஒரு முகவரியில் நம்ம அந்த சேனல் இயங்கிட்டு வருது. அந்த சேனலில் லிங்க் பண்ணிங்க. அதுவும் நம்ம சேனல் தான், அதை நான் தான் பேசுவேன். இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, மஞ்சள் நோட்டீஸு இப்போ இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மஞ்சள் நோட்டீஸ்னால் உங்களுக்கு தெரியும், மஞ்சள் நோட்டீஸ்ன்ற வார்த்தை இப்போ கிடையாது. ஆனால் இன்சால்வன்சி அப்படின்றது இருக்குது. அதாவது நிறைய அதுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்சால்வன்சி பார்த்தியா உங்களுக்கு வெள்ளையர்கள் காலத்துலேருந்து இருக்குது. 1909 ஒரு சட்டம் போட்டாங்க. அப்புறமா 1920 சட்டம் போட்டாங்க. முதல்ல அது இன்சால்வன்சி கொண்டு வந்தது மாகாணங்களுக்கு தான் கொண்டு வந்தாங்க. பிரசிடென்சியல் டவுன்னு சொல்லுவாங்க. கல்கத்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை, சென்னை, இது மூணுத்துக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க. அதை பிரசிடென்சியல் டவுன் இன்சால்வன்சி ஆக்ட் 1909 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது பார்த்திங்கனாக்கா பிரசிடென்சின்னு சொல்லக்கூடிய அந்த தலைநகர்களுக்கு மட்டும்தான் அந்த 3 பொருந்துச்சு. அதன் பிறகு வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை மாகாணங்களை கொண்டு வரணும், ப்ராவின்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா 1920 சட்டத்தை போட்டாங்க. அது ப்ராவின்சிக்கல் இன்சால்வன்சி ஆக்ட்னு. இந்த 2 சட்டமே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஷரத்தெல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். இது ஒன்று கொஞ்சம் இடத்துக்கு ஏற்பாட அந்த சட்டத்தோட செக்ஷன் மட்டும் தான் மாறும். ஆனால் பிரிவு 10 செக்ஷன் 10ங்கிறது மாறாது. அதுதான் இந்த இன்சால்வன்சி உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கான செக்ஷன். இது தெளிவாக தமிழில் சொல்லணும்னா, இப்போ இந்த சட்டம் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்துட்டு வருது. உங்களுக்கே தெரியும், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிரபல நடிகர்கள், அந்த நடிகைகள் கூட இந்த இன்சால்வன்சி மஞ்சள் கடிதாசி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்களால பணத்தை பே பண்ண முடியல அப்படின்றத அறிவிப்பு செஞ்சு அவங்க கடன் வெளியே வந்திருக்கிறாங்க. இது பார்த்திங்கனாக்கா இது முறையற்ற வகையில் கொஞ்சம் இந்தியாவில் பயன்படுத்தப்படுதா பெரும்பாலும் ஒரு புகார்கள் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இது ஆராய ஒரு கமிட்டி ஏற்பட்டு அந்த 2016ஆம் ஆண்டு ஐபிசின்னு கொண்டு வந்தாங்க. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோர்ட்ஸ்னு கொண்டு வந்தாங்க. இது பார்த்திங்கனாக்கா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டிவ் போர்ட் ஆஃப் இந்தியா, பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த சட்டத்தின் கீழே இந்த கோர்ட்ஸ் வருது. இந்த கோர்ட்ஸ் என்ன பண்ணுச்சுனாக்கா, இந்த இன்சால்வன்சின்னு கொடுக்குற வகைகள் கொஞ்சம் அப்படி நடைமுறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. அதாவது யாரெல்லாம் இன்சால்வன்சி கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனி கொடுக்குறதா இருந்தால் அதை எப்படி கொடுக்கணுன்றத வரமுறை கொண்டு ரீபீல்டு, அதாவது பழைய சட்டங்களை அவங்க மாற்றி இந்த சட்டங்கள் அமலில் இருக்குது, இந்த சட்டங்களில் கொண்டு ஐபிசிக்கில் கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ஸ் 1960.